அன்பானவர்களே, பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தேற்றவாளனாகிய பரிசுத்தாவினாலும் உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நாம் கடந்து செல்வோம். வேதத்தின் ஒரு பகுதியை வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நான் உங்களுக்கென்று வாசிக்கிறேன். இதோ, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த வார்த்தை ஒரு மனுஷ வார்த்தை அல்ல. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை படைத்த தேவாதி தேவன் சொன்ன ஒரு வார்த்தை. இது ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையாய் கடவுள் நமக்கு சொல்லியிருக்கிறார். என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், மனுஷரால் இது கூடாதது, தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனால் கூடாத காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. ஆகவே தான் அவர் சொல்றார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி. ஒன்றுமில்லை. யாத்ராகமும் நீங்கள் 14ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். எகிப்திலே அடிமையாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கூக்குரலை கேட்ட கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கும்படியாய் மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார். அநேக பாடுகளுக்கு மத்தியிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து மோசே விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போகிறார். 6 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் அந்த பிரயாணத்தில் மோசேயோடு கூட போகிறார்கள். அவர்கள் போகிற அந்த பயணத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து விடுதலை ஆக்கின அந்த பார்வோன் ராஜா என்ன செய்யறான்? இவர்களை துரத்தி கொண்டு போகிறான். சேனைகளை அனுப்பி துரத்தி கொண்டு போகிறான், துரத்தி கொண்டு போகிறான். அப்பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு போகிற பொழுது ஒரு சமுத்திரத்தின் கரையில் அவர்கள் ஒதுங்குகிறார்கள். அங்கே அவர்கள் இளைப்பாறுகிறார்கள். ஆனால் பின்னாடி பார்வோனுடைய சேனை துரத்தி கொண்டு வருவதை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த ஜனங்கள் பார்க்கிறார்கள். அவர்களுக்குள்ளாய் ஒரு பயம் வருகிறது, ஒரு நடுக்கம் வருகிறது. கலங்கி போகிறார்கள். ஐயோ, எங்களை துரத்தி கொண்டு வருகிறார்களே, என்ன செய்வது என்று சொல்லி அவர்கள் கதறுகிறார்கள். யாத்ராகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். பயந்து நடுங்குகிறார்கள். ஐயோ ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும், இந்த பார்வோன் சேனை எங்களை துரத்தி கொண்டு வருகிறது, நாங்கள் மடிந்து போக போகிறோமே, எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி கலங்குகிறார்கள், பயந்து நடுங்குகிறார்கள், கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, மோசேக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தால் நல்லா இருந்திருப்போமே, ஏன் எங்களை கூட்டின்னு வந்த? இப்ப எங்களை சாகடிக்க போறியா? நாங்கள் சொத்து மடியணுமா? மோசே பார்த்து முறுமுறுக்கிறார்கள். மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். யாத்ராகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அந்த ஜனங்களை பார்த்து, முறுமுறுக்கிற ஜனங்களை பார்த்து, பயப்படுகிற ஜனங்களை பார்த்து, கலங்குகிற ஜனங்களை பார்த்து மோசே சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர் என்று சொல்லி. யாத்ராகம் 14ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வேத பகுதிகளை வாசித்து பாருங்கள். அவர்கள் முறுமுறுக்கிறதை கர்த்தர் கேட்கின்றார். மோசேயிடத்தில் அவர்கள் முறுமுறுக்கிறதை கர்த்தர் கேட்கின்றார். கர்த்தர் மோசே பார்த்து சொல்லுகின்றார், நீ உன் கோலை நீட்டு, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு, சமுத்திரத்தின் பிளந்து விடு. அப்போது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தை நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார் என்று சொல்லி மோசே பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார். நடந்தது என்ன? மோசே அந்த சமுத்திரத்தின் முன்பாய் நின்று
அவன் தன்னுடைய கையை நீட்டுகிறார். அந்த கடலுக்கு நேராக தன் கையை நீட்டுகிறார், அந்த கோலை நீட்டுகிறார். நடந்தது என்ன? அந்த சிவந்த சமுத்திரம் இரண்டாய் பிளந்தது. அந்த சிவந்த சமுத்திரம் இரண்டாய் பிளந்தது. நடுவே ஒரு பெரிய வெட்டாந்தரை போல வழி உண்டாக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதன் வழியாய் ஆரவாரித்து சந்தோஷமாய் அடுத்த கரைக்கு போகிறார்கள். அதன் பிறகு நடந்த காரியம் என்ன? பின்னாடி பார்வோன் சேனையும் துரத்தி கொண்டு வருகிறது. அவர்கள் அந்த வெட்டாந்தரையிலே நடந்த போது மீண்டும் கர்த்தர் மோசே பார்த்து சொல்லுகின்றார், உன் கோலை நீட்டு. மோசே கோலை நீட்டின போது அந்த சுதந்திர சமுத்திரம் மீண்டுமாய் புரண்டு ஓட ஆரம்பித்தது. அத்தனை பார்வோன் சேனைகளும் அந்த சுதந்திர சமுத்திரத்திலே அமிழ்ந்து மாண்டு போனார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசேயின் தேவன் நம்முடைய தேவன். மோசேயின் தேவன் நம்முடைய தேவன். இன்றைக்கும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே சுதந்திர சமுத்திரம் போல உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? பிரச்சனை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா? வியாதி உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா? உங்களுடைய நஷ்டங்கள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா? அல்லது உங்களை விரோதிகள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்களா? கவலைப்படாதிருங்க. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அது என்ன நம்பிக்கை? கர்த்தர் சொன்னார், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அப்படி என்றால் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தரை நோக்கி முறையிடுங்கள், கர்த்தரை நோக்கி கேளுங்கள். ஆண்டவரே, இந்த பிரச்சனை என்ன தாங்க முடியல, இந்த வியாதி என்னால தாங்க முடியல, இந்த போராட்டம் என்னால் தாங்க முடியல, இந்த கஷ்டம் என்னால் தாங்க முடியல, இந்த கடன் பாரம் என்னால் தாங்க முடியல, எனக்கு உதவி செய்யுங்க, நான் மடிந்து போக போகிறேனே, என்னால ஒண்ண முடியல ஆண்டவரே. அவ்விடத்தில் கேளுங்கள். அவர் மனம் இறங்குவார், மனம் இறங்குவார், உதவி செய்வார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் அங்கலாய்ப்பை மாற்றுவார், வியாதியின் படுக்கையை மாற்றுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்த அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதே கர்த்தர், அதே வல்லமுள்ள தேவன் இன்று நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் மாறாதவர். வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கதறின அந்த கூக்குரலை கேட்டு ஆண்டவர் அவளுக்கு அற்புதம் செய்து, அவர்களுக்காக யுத்தம் செய்து அவளை காப்பாற்றின அதே தகப்பன் இன்று நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கின்றார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே, என்னால் இதை தாங்க முடியலப்பா, என்னால் இதை சகிக்க முடியல, என்னால் இந்த போராட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியல, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை காப்பாற்றுங்க, எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க, என் வியாதி படுக்கையை மாற்றி போடுங்க, என் கடன் பிரச்சனையை மாற்றி போடுங்க. கேளுங்க, உதவி செய்வார், உதவி செய்வார், நிச்சயமாய் உதவி செய்வார். அவர் ஒருபோதும் தலைவிட மாட்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, உதிர போக்கினால் கஷ்டப்பட்ட ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறாள்? இயேசுவை நம்பி வருகிறார். அவருடைய வஸ்திரத்தை ஆயில தொட்டால் சுகமாக சொல்லி வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள். நடந்தது என்ன? நடந்தது என்ன? இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அந்த ஸ்திரீக்குள்ளாய் கடந்து சென்றது. நொடி பொழுதிலே அவருடைய உதிர போக்கு நின்று போயிற்று, நின்று போயிற்று. ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக் கொண்டாள். இயேசு அவளை பார்த்து சொன்னார், என் அன்பு மகளே, என் அன்பு மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடன் போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி சுகமாக்கி அனுப்பினார். அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார், இன்று நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்று நம் மத்தியில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். கவலைப்படாதீர்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களுக்கு உதவி செய்வார், உங்கள் வியாதியை மாற்றுவார், எல்லா பிரச்சனையும் மாற்றுவார், உங்களுக்கு சுகமான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கை கொடுத்து ஆசீர்வதிப்பார்.